शान्ति शान्तिः। ॐ शान्ति शान्ति शान्तिः। மீனராசிக்காரர்களுக்கு இந்த மூன்றாவது செக்மெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம்தான் கடந்த 3 வருஷங்களாக இருந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்போ லக்னாதிபதி வலு இழக்க சனி 12ஆம் இடத்துக்கு போக ராகு லக்னத்துல உட்கார இப்படியாக இந்த வருஷம் பயமோட ரொம்ப பயத்தோட என்னாகுமோ என்னாகுமோ. அது எதிர்பாராத ஒரு அடி கொஞ்சம் நம்ம ஓகே சமாளிச்சுக்கலாம்னு இருக்கும். 2வது அடி 3வது அடி பிசினஸ்லயே அடி, நட்புக்குள்ளேயே அடி, குடும்பத்திலேயே அடி, குழந்தைகளோட பிரச்சனை, குழந்தைகளால பிரச்சனை, குழந்தைகளால பயம், இத்தனையும் இருந்தது. இந்த காம்பினேஷன் குரு மறைஞ்சதுனால ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த 2025 2024 கிடைத்த அந்த ஒரு பயமோ அந்த லாஸோ இல்லாமல் நீங்கள் பிரயாணிப்பீர்கள். அவ்வளவுதான். சனியை புரிந்து கொள்வோம். சனியை தனியாக இருந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூரணமான ஆரோக்கியத்துடன் கூடிய 100 ஆண்டுகள் வரைக்குமான உத்தமமான சிறப்பான நல் வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அத்துணை பேருக்கும் 2025 ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆர் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். அதிலும் கூட மீன ராசியிலும் மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என்னுடைய விசேஷமான ஆசீர்வாதங்கள். இந்த வீடியோவில் நாம் மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான 2025 முழு பலன்கள், அதாவது சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேத்து பெயர்ச்சி, இந்த 4 கிரகங்களும் இந்த வருஷம் மாறுகின்றன. 12 ராசிகளில் மிக முக்கியமான வருஷமாக கருதப்படுவது இந்த மீன ராசி தான். ஏன் அப்படின்னாக்கா சனி ஜென்மத்துக்கு வருகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அவர் 7.5 சனியாக விரய சனியில அங்கு பல விஷயங்களில் எதிர்பார்ப்புக்கு மாறாக நிறைய விஷயங்கள் மாறிவிட்டன. சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையே திசை மாறி போய்விட்டது. சில பேருக்கு சேமிப்புகள் கரைந்து விட்டன. சில பேருக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆகிவிடுது. சில பேர்லாம் கண்காணாத இடத்துல தூக்கி போட்டு சுத்தி விட்டு அவர்கள் தன்னுடைய பிறந்த ஊருக்கும் எங்கேயோ போயிட்டார்கள். அப்படிங்கும்போது இது முக்கியமான ஒரு சமாச்சாரம். இதுல நன்மைகளும் நடந்தது, நான் மறுக்கல. ஆனால் நன்மைகளை விட கஷ்டம் தான் நமக்கு பெருசாயிடுது. அதாவது இந்த மனசுக்கு சந்தோஷத்தை சீக்கிரமா மறக்கிற மனசு துக்கத்தை சீக்கிரமா மறக்க முடியாது. அதுவும் லாஸோட கூடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பண வரவும் வந்தது, ஆனா அதை விட செலவும் வந்துடுது. வளர்ச்சியும் இருந்தது, ஆனா அந்த வளர்ச்சிக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு மனசுல ஏதோ ஒரு பக்கத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி உறவுகள்ல கஷ்டம், சுயமரியாதையில் கொஞ்சம் பிரச்சனைகள், இதெல்லாம் இருந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். இந்த ராசி அன்பர்கள் இதுல புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. பூரட்டாதிங்கிறது குருவனுடைய சொந்த நட்சத்திரம். ஏனென்றால் குருவனுடைய ராசி இந்த மீன ராசி. குருவுக்கு தனுர் ராசி, அப்புறம் மீன ராசி, இரண்டுமே உபயராசி. அதாவது மொத்தம் 4 உபயராசிகள் தான் இருக்கின்றன. அதுல 2 உபயராசி புதனோடது, 2 இவரோட. ஓகே, அந்த 2 பேரும் இந்த இதற்கு கேந்திராதிபதிகளாக வருகிறார்கள். ஓகே,
ஆனால் இந்த ராசிக்கு ஒரு விசேஷம் உண்டு. சுக்கிரனை உச்சமாகக்கூடிய ராசி, ஆனால் அதே சமயத்தில் புதனை நீச்சமாக்கக்கூடிய ராசி. சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்துக்கு 8க்கு உண்டானவன், ஆனால் புதன் கேந்திராதிபதி, இருந்தாலும் நீச்சம் அடையக்கூடியது. அப்படிங்கும்போது புதன் வந்து இவருக்கு சரியான இடத்துல உட்கார்ந்தது நீச்சபங்க ராஜயோகம்னாக்கா இவரை விட மேதாவி யாருமே இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் காலபுருஷ தத்துவத்தினுடைய 12வது ராசி இந்த ராசி, அதாவது கடைசி ராசி. கடைசி ராசி அப்படின்னு என்ன, ஒரு நாளினுடைய கடைசி அப்படிங்கிறது தூக்கத்துக்கு போறது. அதாவது நம்ம வந்து நம்மை இழந்து ஆனால் நாம் புத்துணர்வு பெற்று புதுமை பெற்று ரீஜுவனேஷன் அப்படிங்கிறோம், ரைட்டா. நமக்கு வந்து அந்த புதுமை பெற்று நம்ம அடுத்த நாள் வருகின்றோம், ரைட்டா. அந்த மாதிரி இந்த ஜென்மத்தினுடைய கடைசி பகுதி அதையும் 12வது ராசி தான் குறிக்கின்றது. இந்த 12வது ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் தனியாகவே பார்க்க முடியாது. அவர்களை சுற்றி எப்பவுமே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னாலும் அந்த ஒரு குழுமமாகத்தான் இருப்பார்கள். நிர்வாக திறன் கொண்டவர்கள், பொறுமையானவர்கள், அதே நேரத்தில் நூலறிவும் பட்டறிவும் கொண்டவர்கள், கற்பனை வளம் மிகுந்தவர்கள், அடுத்தவர்களுக்காக வாழ்பவர்கள். வெளியிலிருந்து பார்த்தா வந்து சுயநலக்காரர்களாக இருப்பார்களோ அப்படின்னு தோணும், ஆனால் உண்மையிலேயே பரநலக்காரர்கள். அதாவது வந்து அவர்களுடைய அந்த ஒர்க், அதாவது சேவை அப்படிங்கிறது வந்து இந்த வாழ்க்கையை வந்து நான் வந்து தியாகம் பண்றேன் அப்படின்னு கூட பெருசா வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிடாம கூலாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 7.5 சனி வந்து 12ஆம் இடத்துக்கு வந்தது ஒரு பெரிய ஒரு சோதனையாகத்தான் அமைந்துடுச்சு அப்படின்னு நான் ஒத்துவிடுறேன். அதுல வருமானம் வந்தாலும் செலவாயிடுது இல்லையா. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் பிச்சுட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி நிறைய கஷ்டங்கள். அது ஒரு ராகு, சனி மேல குறை வந்து அதிகமா போட முடியாது. என்ன கேட்டா, ஒரு ஜோதிடர் வந்து இந்த மற்ற அத்தனை கிரகங்களுடன் கூடிதான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும். சனி மட்டும் இப்படி பண்ணிட்டாருன்னு அது என்னமோ தெரியல, சனி என்ன பாவம் பண்ணினாரோ தெரியல, அவர் வந்து வில்லனாகவே சித்தரிக்கப்பட்டு விட்டது. சொல்ல போனா சனி வந்து ஆயுள் காரகன், ஆயுளை தருபவர். அப்புறம் சாம்ராஜ்ய காரகன், சாம்ராஜ்யத்தை கொடுப்பவர். பெரிய ஒரு நிர்வாகத்தை வந்து எடுத்து நடத்துறது, உருவாக்குவது, இது சனியினுடைய ஒரு அமைப்பு. அப்புறம் வருமான காரகன், அப்புறம் திட்டம் தீட்டுவது, 5 ஆண்டு 25 ஆண்டு 50 ஆண்டு 100 ஆண்டு திட்டம் தீட்டுவது, இதெல்லாம் சனியினுடைய காரகம். சனி பொறுமையானவன், மந்த காரகன், அவன் வந்து நீதி தவற மாட்டான். அதனால வந்து கெட்டவன் கெட்டவன் கெட்டவன். நமக்கு யாராவது வந்து நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன், பொய்யே பேச மாட்டான், யாரு என்ன கேட்டாலும் சொல்லிடுவான், முடிவு மறைவே கிடையாதுன்னா பயம் வந்துடும். அப்படியாகத்தான் சனியை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சனியினால நம்ம கஷ்டப்படலை. சனி வந்து தன்னுடைய இடத்துல 12ஆம் இடத்துல அவர் இருக்கிறார், ரைட்டா. ஆனால் ராகு வந்து நம்முடைய ராசியில உட்கார்ந்தது, இந்த காம்பினேஷன், அங்கு ராகு சனியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்தது தான் இப்பொழுது நமக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். சனி அல்ல, சனி இப்படிதான். அதனாலதான் இந்த 7.5 சனியில, ஜென்ம சனியில என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆயிடும். நம்ம வந்து தேவையில்லாத பழியை சுமக்கும், தேவையில்லாத பழி, தேவையில்லாத கஷ்டம், அதாவது யாரோ பண்ணதுக்கு நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதனால சனிங்கிறது வந்து ஒரு பாபமான ஒரு பாபமானனாக்கா பாவம் செய்யறதில்லை, ஒரு பிடி, அதாவது வந்து பரிதாபமான ஒரு நிலைக்கு நம்மளை ஆளாக்கிடுது. அதாவது ஒரு நல்லவன் நல்லது செய்ய போய் கெட்ட பேர், நல்லது நினைச்சதுனால பிரச்சனை இப்படிங்கிறது தான். அதனால கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தாலும் கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணியிருந்தனால பிரச்சனை, இப்படித்தான் வரும். அதனால சனி வந்து ஆக்சுவலி வில்லன் கிடையாது. கடந்த வருஷம் நம்ம அனுபவிச்சதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் வந்து ராகு சனியினுடைய காம்பினேஷன். இன்னொரு மெயின் காரணம் சொல்லவா, உங்களுடைய லக்னாதிபதி, அதாவது ராசி அதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அதாவது ரிஷபத்துல 3ஆம் இடத்துல அவர் மறைஞ்சிட்டார். அப்போ லக்னாதிபதி வலு இழக்க சனி வந்து 12ஆம் இடத்துக்கு போக ராகு வந்து லக்னத்துல உட்கார, இப்படியாக இந்த வருஷம் வந்து பயமோட, ரொம்ப பயத்தோட என்னாகுமோ என்னாகுமோ. அது எதிர்பாராத ஒரு அடி, கொஞ்சம் நம்ம வந்து ஓகே சமாளிச்சுக்கலாம்னு இருக்கும். 2வது அடி, 3வது அடி, பிசினஸ்லயே அடி, நட்புக்குள்ளேயே அடி, குடும்பத்திலேயே அடி, குழந்தைகளோட பிரச்சனை, குழந்தைகளால பிரச்சனை, குழந்தைகளால பயம், இத்தனையும் இருந்தது. இந்த காம்பினேஷன் குரு மறைஞ்சதுனாலையும் ராகு வந்து தலைமையில உட்கார்ந்துட்டதுனால 7ஆம் இடத்துல கேத்து, அது கன்னி கேத்து, அது வந்து 7ஆம் இடத்துல கேத்து இருந்தாலே வந்து உறவுகளே வந்து எல்லாமே பகையாடுவாங்க அப்படின்னு ஒரு சொல்ல கேட்டு. அப்போ 7.5 சனி அப்படிங்கிறது வந்து அவர் சனி 12ஆம் இடத்தினால அவர் அங்க தன்னுடைய சுய கௌரவத்துக்காக அவர் பாவம் போராடிட்டு இருக்கார்.
லாபாதிபதி. ஆனால் விரயஸ்தானத்துல உட்கார்ந்ததுனால புதுசா நம்ம தொழில் ஆரம்பிக்க முடியும். ஆனால் அந்த தொழில வந்து லாபம் சம்பாதிக்க முடியாது. ஏற்கனவே இந்த தொழில வந்து நஷ்டமாயிடும். ஆனா அந்த தொழில விட முடியாது. இப்படியாக இருந்தது மீனராசி அன்பர்களுக்கு. சில பேர்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக அவர்கள் வந்து வெளிநாடெல்லாம் போக வேண்டியதா இருந்தது. சரி, நான் பாட்டி பலனை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ரைட்டு. சரி, ஏன்னா மீன ராசி அப்படிங்கும்போது நிறைய சொல்லணுங்கிறதுனால சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா, ஜாதகம் என்பது ஒரு அறிவியல். இது வந்து மக்களை பயமுறுத்துவதற்காகவோ சங்கடத்தில் ஆழ்த்துவதற்காகவோ பயன்படுத்தப்படலை. அது இன்னும் வந்து அதை ரிவைவ் பண்ணணும். நம்ம நல்ல விதத்தில் ஜாதகத்தை அணுகுவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அந்த ஆதங்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வந்து இந்த வருஷம் 2025 நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத 2 தலைப்புகளை பார்க்க போகின்றோம். முதல்ல என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வருஷத்தை 4 செக்மெண்ட்டாக நான் பிரிச்சு விட்றேன். அப்பதான் வந்து இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு நான் எப்படி இருப்பேன்னு அந்த கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி, ஏனென்றால் 4 வருஷ கிரகங்களும் மாறுகிறது. சரி, இரண்டாவது என்ன, அந்த 4ஆக பிரித்த அந்த செக்மெண்ட்டுகளில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு 5 தலைப்புகளாக பிரித்து கொண்டேன். அந்த தலைப்புகளை முதல்ல சொல்லிடுறேன். அதாவது நான் எப்படி இருப்பேன் 2025, இது முதல் தலைப்பு. இரண்டாவது தலைப்பு என்னுடைய உறவுகளுடன் நான், அதே போன்ற என்னுடன் உறவுகள் அப்படிங்கிறது இரண்டாவது தலைப்பு. ஏன்னா உறவுகள் இல்லைன்னாக்கா வாழ்க்கை இல்லை, ரொம்ப முக்கியம். ஏன்னா உறவுகள்னாலதான் நிறைய அவஸ்தைப்பட்டிருக்கோம். மூன்றாவது என்ன அப்படின்னா, தொழிலும் நானும் தொழிலும். அது தொழில வந்து உள்ளூரா வெளியூரா, அது கவர்மெண்டா பிரைவேட் எல்லாம் பார்க்க போறோம். அடுத்தது படிப்பும் நான். படிப்புன்னு சொன்னாலே ஞானம். சனி வந்து ஒரு ஞானக்காரகன். ஆனால் சனி எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பார்னு கேட்டா, சர்வீஸ் ஓரியன்டட் ஞானம். நீங்க வந்து நான் மெட்டீரியலிஸ்டிக்கா வந்து அப்படியே வந்து கோடீஸ்வரன் ஆக போறேன்னாக்கா, சனி வந்து அமைதியை உட்காந்துருப்பார், மூளையே வேலை செய்ய விட மாட்டார். அதுதான் சனி. அப்படிங்கும்போது சனியை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்று, தொழில் கல்விக்கு உழைச்சு சம்பாதிக்கிறேன் அப்படின்னாக்கா, நீ கோட்டீஸ்வரன் என்ன, அதற்கும் மேலாக இந்திரன் சந்திரனாக கூட மாற்றி விடுவார் சனி. அதனால சனியை புரிந்து கொள்வோமாக. அதனால படிப்பு, எப்படிப்பட்ட படிப்பு அப்படிங்கிறத பார்க்க போறோம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது நன்மையாக இருக்கும். அடுத்தது சொத்துகள் வாங்குவேனா விற்பேனா. இருக்கிற சொத்து எல்லாம் காலி பண்ணிடுவாரா சனி அப்படின்னு கேட்டா இல்லை. அவர் வந்து அக்கண்ட சாம்ராஜ்யம் அமைப்பதில் வல்லவர். இது வந்து நிறைய பேர் சொல்றதே கிடையாது. சனி என்பவர், அதுவும் மீனராசிக்காரர்களுக்கு சனி என்பவர் அக்கண்ட சாம்ராஜ்ய யோகத்தை தர வல்லவர். உண்மையிலேயே சனியினுடைய இயல்பு வந்து பாசிட்டிவும் இருக்கிறது, நெகட்டிவும் இருக்கிறது. ஆனால் நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்முடைய பார்வையில் இருக்கிறது. ரொம்ப நல்லவன், நான் சொன்ன மாதிரி நீ ரொம்ப நீதிமான் அப்படின்னாக்கா மற்றவர்களுக்கு தவறாகத்தான். அதுதான் கலிகாலம் அப்படிங்கிறது. சரி, ரைட். இப்போ வந்து இந்த 5 தலைப்புகள் அடிச்சா 5 செக்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அதை நான் வந்து அறிமுகப்படுத்தி விடுகிறேன். முதல்ல வந்து ஜனவரி டு மார்ச் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், ஜனவரி 1 மார்ச் 29 வரைக்கும். இதுல பெருசா மாற்றங்கள் இல்லை. குரு வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். 3ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து வக்கரம் அடைகிறார் February 4th. இதுதான் முதல் செக்மெண்ட். சரியா? அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா, 29th வந்து உங்களுடைய சனி உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு என்ட்ரி ஆகிறார். அதாவது மீன ராசி அல்லது மீன லக்னத்திற்கு. ஆனால் அதே நட்சத்திரம் தான். எந்த நட்சத்திரம்? உங்களுடைய சொந்த, அதாவது வந்து குருவனுடைய நட்சத்திரத்துல, ராசியினுடைய சொந்தக்காரனுடைய நட்சத்திரத்தில் தான் இப்பயும் இருக்கிறார். அதே நட்சத்திரத்துல இங்க வரும் பொழுது குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார். பாசிட்டிவ். என்ன சாமிஜி 3 தடவை சொல்லுகிறீர்கள் அப்படின்னா, ஏன்னா இப்ப கேட்கறதெல்லாம் சக்தி எல்லாம் போயிருக்கும். 12ஆம் இடத்துல சனி, லக்னத்துல ராகு, 3ல குருன்னாக்க காதே கேட்காது. காது கேட்டாலும் மனது போங்கயா அப்படின்னு என்னத்த போய் அப்படிங்கிற மாதிரி. அதனால பாசிட்டிவ் சனி வருகிறார். அதுதான் வந்து 2வது செக்மெண்ட். அந்த செக்மெண்ட் வந்து மார்ச் 29 இருந்து மே 14 வரைக்கும். இந்த செக்மெண்ட்ல ராகுவும் சனியும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். அதனால இது ரொம்ப முக்கியமான செக்மெண்ட், இந்த 2வது செக்மெண்ட். சரியா? அடுத்தது மே 15 இருந்து ஜூலை 13 இருந்து, அதாவது மே பாதியிலிருந்து ஜூலை பாதி வரைக்கும். அப்போ மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதங்கள் அங்கு என்ன நடக்கிறது அப்படின்னா, குரு வந்து 4ஆம் இடத்துல வெளியில வரார். மறைந்த குரு உங்களுடைய கேந்திரமாகிய மிதுனத்திற்கு வருகிறார். 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு வரப்போகிற ராகுவை பார்ப்பார். 8ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடத்துல நிம்மதி ஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்படிங்கும்போது நிம்மதி வந்துடும். அதனால கவலை வேண்டாம். அப்ப குரு வந்து 15ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு வர
18ஆம் தேதியே ராகு வந்து எங்க போகிறார் அப்படின்னா 12ஆம் இடத்திற்கு போக, கேத்து உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். நல்ல காலம், நல்ல காலமே. அதனால இந்த 3வது செக்மெண்ட் இருக்கு இல்லையா, ஆமா, பொன்னான செக்மெண்ட். மீனராசிக்காரர்களுக்கு இந்த 3வது செக்மெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம்தான் கடந்த 3 வருஷங்களாக இருந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களை மீட்டு எடுத்து கொண்டு வர வல்லதாக இருக்கிறது. நம்ம பார்ப்போம் அதை பத்தி. பிறகு 4வது செக்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஜூலை 13 சனி வந்து வக்கரம் அடைகிறார். எங்க? நம்முடைய ராசியில். சரி, இந்த வக்கரம், சனி வக்கரம் அப்படிங்கிறது வந்து ராசியில நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுடன் சேர்ந்து அதற்கு பிறகு அவர் இந்த வருஷம் முழுவதும் வந்து வக்கரத்துல தான் இருக்க போகிறார். பிறகு அக்டோபர் 19 குரு வந்து என்ன பண்ணுகிறார்ன்ட்டு கடன் ஓடி போய் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்திற்கு உச்ச குருவாக வந்து விடுகிறார். மேலும் வளர்ச்சி. அது வந்துட்டு அவர் வந்து நவம்பர் 12 வரைக்கும் அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்கிறார். பிறகு அங்கிருந்து திரும்பி வக்கரம் பெற்று நவம்பர் 12 வக்கரம் பெற்று டிசம்பர் 4 10க்குள்ள மீண்டும் 4ஆம் இடத்துக்கு வந்து அடுத்த வருஷம் 4ஆம் இடத்து வரைக்கும் இருக்கிறார். ரைட்டா? அப்ப 4ஆம் இடத்துல தான் வந்து அவர் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு. ஒரு மாசம் மட்டும் 5ஆம் இடத்துக்கு போயிட்டு வருகிறார். பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணி விடுவார். பாசிட்டிவான மாற்றங்கள். சரி, இதுதான் செக்மெண்ட் 4 செக்மெண்ட்ஸ். சரி, இப்போ வந்து பலனை பார்க்க ஆரம்பிச்சோம். முதல்ல வந்து 2025 நான். இந்த நான் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டா, மனதளவில் நான், உடல் அளவில் நான், அப்புறம் மனதும் உடலும் சேர்ந்து சமுதாயத்தில் நான், அப்புறம் எண்ணில் சமுதாயம். சமுதாயம் வந்து என்ன நினைக்கிறது, நான் என்னவா இருக்கிறேன் அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல வந்து மனதளவில் நான் சோர்வாகவும் சுயமரியாதைக்காக போராடியவனாகவும் இருந்த நான் மார்ச்சுக்கு பிறகு புத்துணர்வு அடைய போகின்றேன். அதற்கு பிறகு வந்து தன்னம்பிக்கை கூட 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 என்னை புதிதாக எனக்குள் தேங்கி இருந்த அந்த வடுக்கள் என்னை புதியவனாக மாற்றப் போகின்றது மனதளவில். ஆனால் உற்சாகம் குறிப்பிட்ட சொல்ல வேண்டும் அப்படின்னா, மார்ச் 30ஆம் தேதி அனைத்து கிரகங்களும் பாருங்களேன், அதிசயம். அதாவது வந்து 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, பிறகு 12ஆம் அதிபதி, இந்த 3 இந்த மறைவுஸ்தானாதிபதிகளும் ஒரு இடத்துல. ஈவன் வந்து 3ஆம் அதிபதி தானே 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன், எல்லாரும் ஒரே இடத்துல. அப்படிங்கும் போது எல்லா ரகசியம். அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ வெடிக்க போறது. ஐயோ சுவாமிகளே, என்னது இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா, ஏதோ வெடிக்க போறதுன்னா உள்ளுக்குள்ள ஒரு கிளர்ச்சி, புரட்சி, ரெவல்யூஷன். அது என்னை வந்து புதிய பரிணாமத்திற்கு உண்டாக்கும். பாசிட்டிவ் தான், கவலைப்படாதீங்க, பாசிட்டிவ். அதனால மனதளவில் நான் புதியவனாக வடிவெடுக்க போகின்றேன். ஒரு சிலையை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலயே நீங்க போட்டோல பார்த்துருப்பேன். ஒரு ஒளியில தன்னை தானே செதுக்கி கொண்டிருக்கும், புடம் போட்டு கொண்டிருக்கும். அந்த மாதிரி என்னை நான் புதிதாக மார்ச் மாதத்திலிருந்தே அதை நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டா? சரி, உடல் அளவில் நான் அப்படிங்கும்போது நிறைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தது. திடீர்னு வந்து ஆபரேஷன் பண்ணக்கூடிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தையினால் பிரச்சனை, குழந்தைகளுக்காக பிரச்சனை. அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது தன்னுடைய சொந்த ஆரோக்கியத்துல வந்து திடீர்னு ஏதாவது ஒரு கீழே விழுந்ததோ, வழுக்கி விழுந்ததோ, அந்த மாதிரி. அதாவது வண்டியினால ஆக்சிடென்ட் இல்லை, கீழே விழுந்ததுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் இனிமேல் நடக்க போறதில்லை. அதுல இருந்து தேறி உடல் அளவில் நன்கு தேறி வரப்போகின்றேன். அதுவும் வந்து சனி லக்னத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடும். நம்ம மனதளவில் தான் வந்து சனி வந்து கொஞ்சம், அதாவது நம்மளை வந்து இது பண்ணுவார், அதாவது வந்து அப்படியே கவ்வுவார். ஆனால் அந்த மனதளவில் நாம் தர்மத்தை சார்ந்து விட்டால் சனி வந்து செக்யூரிட்டியா மாறிடுவார். நமக்கு he will become a secure. அதாவது வந்து என்ன சொல்லுவோம்னு கேட்டா, இசட் பாதுகாப்புன்னு சொல்லுவோம், ஜி பாதுகாப்பு சொல்லுவோம், அந்த மாதிரி மாறிடுவார் சனி. சனி வந்து பாதுகாவலன் சார், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால சரீரத்தினுடைய அளவிலும் நான் ஆரோக்கியத்தை அடைய போகிறேன். உண்மையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கண்டதை சாப்பிடக்கூடாது. மெயின் நான் சொல்றது அதே தான், கண்டதை சாப்பிடக்கூடாது, ஆசை வயப்பட்டு சாப்பிடக்கூடாது. இன்னும் குறிப்பா சொல்லுங்க சுவாமிகளே அப்படின்னு கேட்டா, இனிப்பு நிறைய சாப்பிட வேண்டாம். சனிக்கு ஆகவே ஆகாது. சனி லக்னத்துல இருந்தா இனிப்புனால நிறைய பிரச்சனை கொண்டு வந்துவார். ஏனென்றால் 8ஆம் இடம் வந்து சுக்கிரனுடைய இடம். இனிப்பு பிரியர் கண்டிப்பாக அவஸ்தைப்படக்கூடிய சான்சஸ் உண்டு. வயிற்றுல கோளாறுகள், ஏன்னா கேத்து வந்து 7ஆம் இடத்துல இருக்கு. அதனால
இந்த மார்ச் வரைக்கும், மார்ச்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மே 15 வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் ஆரோக்கியம். கேத்து வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து ராகு வந்து அந்த பக்கம் 12ஆம் இடத்துக்கு போன உடனே நிறைய மென்டலி ஃப்ரீ ஆகிடுவோம். சனி இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா, சனி வந்து ஆபத்துக்காரன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதனால மனதளவிலும் உடல் அளவிலும் நான் ஆரோக்கியத்தை தான் எதிர்கொள்ள போகிறோம். சரி, சமுதாயத்தில் நான் எப்படி இருப்பேன், என்னுடைய கௌரவம், சமுதாயம் என்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் வந்து விரக்தியாகி சமுதாயத்தில் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நான் சமுதாயத்துல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்று பார்ப்பேன். உண்மையை நான் சொல்லணும், நான் வந்து சும்மா அப்படியே ஹைப் பண்ணக்கூடாது, சமுதாயத்திலேருந்து ஒதுங்கி நிற்கணும் அப்படின்னு தான் தோணும். பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு எது வரைக்கும், மே மாதம் வரைக்கும் அப்படிதான். பார்க்கலாம், வேண்டாம், நமக்கு வம்பு. ஆனால் ஆசை இருக்கும். அதாவது மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், மற்றவர்கள் என்ன கமெண்ட்ஸு, இப்படி எல்லாம் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ஒதுங்கி சமுதாயத்தை நினைக்காதீங்க, வேதாந்தம் படிங்க, கோயில்களுக்கு போங்க, தனிமையை என்ஜாய் பண்ணுங்க. சனி வந்து தனிமைக்கு வந்து ஒரு பெரிய, அதாவது வந்து வரப்பிரசாதம். தனியாருக்கு, அதாவது ஒரு தனிமையாக இருக்க தெரிந்தவன் தன்னுடன் தான் எப்படி விவகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளுகிறான். அதாவது நம்மளோட நம்ம அமைதியா இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 1000 பேர்களுக்கு நடுவிலும் கூட நம்முடைய அமைதி கெடாமல் 1000 பேர்களுடைய அந்த கான்வர்சேஷன், அவர்களோட வந்து விவகாரமா உரையாடல பண்ணும் பொழுது நாம் நம்மை இழக்க மாட்டோம், மற்றவர்களையும் இழக்க வைக்க மாட்டோம். அதனால சனி வந்து அற்புதமான வாய்ப்பு, அதை பயன்படுத்துங்க. அதற்கு தான் வந்து சாஸ்திரங்கள் இருக்கிறது. வேதாந்த பகவத்கீதை படிங்களேன், சனி அப்படியே அள்ளி கொடுப்பார். அப்போ வந்து பாருங்க, பிசினஸ் எல்லாம் நல்லா நடக்கும். ஆமா, நான் போய் பிசினஸ்ல உட்காந்து நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு போய் உட்காருங்க, ஒருத்தனும் வரமாட்டாங்க, ஒன்றும் நடக்காது. அப்படி இப்படியே எல்லாம் அப்படி இப்படியே நிற்கும். சனி மாதிரியே அப்படியே போகும் எல்லாம். சனி மாதிரி என்னாக்கா கால் நொண்டி நொண்டி தானே போவார் அவர், ஒரு கால் ஊனமுட்டவர் தானே அவர், எல்லாம் மந்தனா போகும். ஆனா நான் போய் பகவத்கீதா படிக்கிறேன், ஜனக ராஜா மாதிரி நினைச்சுக்கணும். ஜனகர் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா, தர்பாருக்கு போறதுக்கு முன்னாடி வேதாந்த கிளாஸுக்கு போய் உட்காந்துப்பார், அங்கிருந்தா தர்பாருக்கு போவார் ராஜா. அப்படி நினைச்சுக்கோங்க, பகவத்கீதைக்கு போங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அல்லது யூடியூப்ல நிறைய இருக்கிறத, யூடியூப் தானே பெரிய தெய்வமே. இப்போ அதுல இருந்து பாருங்க, பகவத்கீதைன்னு உங்களுக்கு பிடிச்ச யாரு வந்து பகவத்கீதை சொல்றது நல்லா இருக்கிறதோ படிங்க, உபனிஷத்து படிங்க. அப்புறம் பாருங்க அந்த பக்கம் 7.5 சனியை மீன ராசிக்காரர்கள் வெல்ல வேண்டுமா, வேதாந்தத்தில் நீங்கள் உள்ளே போகுங்கள். இது வந்து ஒரு சுவாமிஜியா, அதாவது வந்து வேதாந்தத்துல எல்லாம் நான் வந்து போயிட்டு அதுல எல்லாம் வந்து குருமார்களினுடைய அனுகிரகத்தினால படிச்சு முடிச்சதுனால சொல்றேன், அற்புதத்தை கொடுப்பார். இதே 7.5 சனி உங்களுக்கு வந்து தொழில் அதிபர்கள் ஆக்க போகிறார். அதே போன்று இதே 7.5 சனி உங்களுக்கு ஒரு நல்ல சொத்துக்களையும் வரவுகளையும் வாங்கி கொடுக்க போகிறார். அதனால கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த 2025 2024 கிடைத்த அந்த அந்த ஒரு பயமோ அந்த லாஸோ இல்லாமல் நீங்கள் பிரயாணிப்பீர்கள். அவ்வளவுதான். சனியை புரிந்து கொள்வோம். சனியை தனியாக இருந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். சரியா? சரி, அடுத்தது உறவுகள். உறவுகள்ல எப்படி, மார்ச் வரைக்கும் குழந்தைகளுடைய உறவுகள்ல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து மார்ச் முடிஞ்சோடனே நமக்கு கொஞ்சம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, இதுல ஒரே குடும்பத்துல 2 பேர் அல்லது வேறு ஒருவர், அந்த குடும்பத்துல வந்து சனி மகாதசியோ அல்லது ராகு மகாதசியோ இருந்தா இன்னும் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனாலும் கூட உங்களுடைய மீன ராசிகளுக்கு இந்த குருவாகப்பட்டவர் 4ஆம் இடத்துல வந்த உடனே அந்த குடும்பத்துல எப்பவுமே வந்து மீனராசிகளுக்கு வந்து 7.5 சனி வந்ததுன்னா எல்லாருமே சஃபர் ஆகும். மீனராசிக்காரர்களுக்கு நல்லது வந்ததுன்னா எல்லாருமே நன்மையாக இருப்பார். அதுதான் மீனராசி. நான் ஏற்கனவே சொன்னேன், சமூகமான ராசி அது, தனியாக இருக்கக்கூடிய ராசி இல்லை. அதனாலதான் சனி இங்க வந்துட்டா கொஞ்சம் சிரமம், தனியாக இருக்கணுமே அப்படிங்கிறது. அதனாலதான் இதை நாம் புரிந்து கொள்வோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபினுடைய அந்த ஒரு உறவு கிட்டத்தட்ட ஒரு மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் இதாக இருந்தாலும் அதற்கு பிறகு நன்றாகவே ஒரு சுமூகமாக மாறிவிடுகிறது. குழந்தைகளுடைய அந்த ஒரு பிரச்சனை 7.5 சனி, அதாவது சனி ஜென்மத்துல வந்து ராகு அந்த பக்கம் போனோடனே குழந்தைகளுடைய பிரச்சனைகளும் நீங்கி விடுகின்றன. சரியா? நமக்கு பெற்றோர்கள், குழந்தைகள், அப்புறம் பிறகு சகோதரர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே இந்த வருஷம் கடைசி வரைக்கும் வந்து நல்லபடியாகவே இருக்கிறார்கள். சனியினுடைய அந்த மாற்றத்துக்கு பிறகு இளைய சகோதரர் கொஞ்சம் வந்து உடலில் வந்து அசௌகரியம் வருவதற்கு சான்சஸ் உண்டு. ஏனென்றால் அதே சனி தான் மூத்த சகோதரர்களுக்கும், அதனால மூத்த 2 சகோதரர்களுக்குமே சில சங்கடங்கள், உடல்நிலையில் வந்து சங்கடங்கள் வருவதற்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் ஆரோக்கியமாக மீண்டு வந்து விடுவார்கள். பிறகு காதல், அதாவது புதிய உறவு ஏதாவது இருக்கா, காதல் ஏற்பட போகிறதா அப்படின்னாக்கா, முதல்ல நான் சொல்றது,
திருமணம் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே பண்ணலாம். இந்த வருஷத்துல தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம். திருமணம் நல்லபடியாக நடக்கும். கேத்து அங்க இருந்தாலும் ராகுனுடைய அந்த அமைப்பினால, அதாவது வெளியூர்ல திருமணம் முடிந்து வெளியூர் போகின்றவர்கள், வெளியூரில் பெண் எடுக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டுல இருந்து நான் இந்தியாவில இருந்து பெண்ணு கட்டணும் அப்படிங்கிறவர்கள் இந்தியாவில வந்து பெண் கட்டி கொள்வது, வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டிலேயே நல்ல ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ அமைஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த வருஷம் கல்யாணத்திற்கு தடையே கிடையாது. சரி, குழந்தை வரம் இப்பொழுதே ரோஹிணியில தான் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால இந்த ஏப்ரல் வரைக்கும் அவர் ரோஹிணியில் தான் இருக்கிறார். அதனால தாராளமா குழந்தைகளுடைய வரமானது உண்டு, கவலையே வேண்டாம். பிறகு நண்பர்கள் எதிரிகள், என்ன சுவாமி நண்பர்கள் எதிரிகள்னாக்கா நண்பர்கள் தான் எதிரிகளாக மாறுவார்கள். வேற யார் மாறுவார்கள்? உறவினர்களும் நண்பர்களும். அதுல உறவினர்கள் எளிமையாக இருந்தது அப்படிங்கிறது குறைந்து விடும். ஏனென்றால் நீங்கள் அதற்கு மேல் நீங்கள் வளர்ந்து விடுவீர்கள். அதனால உறவினர்களுடைய விஷயத்தை நீங்க கண்டுக்காதீங்க. நண்பர்கள் பகைவர்களாக மாறுவார்களா அப்படின்னா, பகைவர்கள் போல தென்பட்டவர்கள் கேத்து 6ஆம் இடத்திற்கு வந்த உடனே, பிறகு உங்களுடைய ராசியில சனி வந்த உடனே மாறிவிடுவார்கள். நட்புக்கு வழிவகுக்க போகிறார் இந்த சனி. அதாவது உண்மையான நட்பு. நீங்க கஷ்ட காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு புரிந்து கொண்டு அந்த நட்பை வளர்க்க போகிறார். அதனால உறவுகளில் செழிப்பு இருக்கத்தான் போகிறது. ஆரம்பத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும், ஏப்ரலுக்கு மேல எல்லா உறவுகளும் உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கின்றன. சரி, வருமானம், தொழில் அப்படிங்கிறதுல நான் தொழில் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, கவர்மெண்ட் செக்மெண்ட் இருக்கு, பிரைவேட் செக்டர் இருக்கு. ரைட்டா? கவர்மெண்ட்லயே ஒர்க் பண்ணக்கூடிய சம்பளத்திற்கு இருக்கக்கூடியவர்கள், கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்கள், அதற்கு பிறகு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது ஏப்ரல் மேல எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஏப்ரல் மேல வேலைக்கு நான் வேலையை விடணும்னு சொன்னாலும் வேலை விட வேண்டாம். அதனால ஏப்ரல் மேல நீங்கள் உக்ரகாளி, ராஜகாளி, பத்ரகாளி, காளியினுடைய அம்சத்தை வழிபடுங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏனென்றால் அப்பொழுது ஒரு தொழிலை விடுவதோ மாறுவதோ இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். அந்த ஏப்ரல், மே, அது 1.5 மாசம். மார்ச் 29 இருந்து மே 15 வரைக்கும். அதுக்கப்புறம் குரு வந்துடுறார். உங்களுடைய 12ஆம் இடமெல்லாம் ஜம்முன்னு இருக்கு. அப்ப கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த ஏப்ரல், மே காலகட்டங்களில் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்றதோ அல்லது ஒரு முடிவு எடுக்கிறதோ, பலமான ஒரு விஷயம் எடுக்கிறதோ பண்ண வேண்டாம். அவ்வளவுதான். லீவ் போட வேண்டாம் கவர்மெண்ட்ல. அதெல்லாம் எப்படி சுவாமிகளே, ஜோசியம் சொல்றேன், அது ஓகே. நான் லீவ் போடுறது அதெல்லாம் என்னுடைய பர்சனல் அப்படிங்கிறதுல உங்களுடைய பர்சனல் தான். லீவு போட்டோம்னாக்கா நண்பர்களுடன் நம்ம சுற்றுலா போவோம் அல்லது விசேஷங்களுக்கு போவோம். ரைட்டா? விசேஷங்களுக்கு போங்க. அது இரவு நேரத்தில் பிரயாணம் வேண்டாம். பகல் நேரத்தில் போங்க. பகல் நேரத்தில் நீங்கள் டிரைவ் பண்ண வேண்டாம். சனியும் ராகும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டங்கள். அதுலேயும் கூட செவ்வாய் ஆகப்பட்டவர்கள் வண்டி, அதாவது 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார் மார்ச் அப்படிங்கும்போது, அது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சரியில்லாத ஒரு காலகட்டமாக நான் பார்க்கின்றேன். நம்மளுடைய சொந்த டிரைவிங் வேண்டாம், அந்த ஒரு காலகட்டங்கள். அவ்வளவுதான். சரி, அடுத்தது பிரைவேட் தொழில் அதிபர்களுக்கு. தொழில் அப்படின்னா முதல்ல கல்வி ஸ்தாபனம் நடத்துபவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்களுக்கு குரு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது கல்வி ஸ்தாபனங்களில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க பாட்டு இருக்கலாம். புதிதாக, அதாவது சனி உள்ள வந்த உடனே அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தி பெஸ்ட் ஹனுமனுடைய சிலையை வைக்கணும் அல்லது போட்டோ வைக்கணும். ஹனுமனுடைய சிலை அல்லது போட்டோ அல்லது தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய போட்டோ கல்வி சாலைகளில் வையுங்கள். இது முதல்ல. பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் ரன் பண்ணக்கூடியவர்கள், ஏனென்றால் மீனராசி அன்பர்கள் பெரிய ஓனர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அந்த ஃபேக்டரிஸ் நூல், யான் சம்பந்தமான அந்த ஃபேக்டரி நூல் சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் சுக்கரனுடைய அந்த ரகசியம் இருக்கிறது இவர்களோட இப்போ இந்த வருஷம். பிறகு எண்ணெய் சம்பந்தப்பட்டது, பிறகு இரும்பு சம்பந்தப்பட்டது, பிறகு பிரிண்டிங் பிரஸ். ஏனென்றால் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள்லாம் பிரிண்டிங் பிரஸ், கல்விச்சாலைகள் இதெல்லாம் தான் கொடுக்கும். இவர்கள் அத்தனை பேருமே இந்த ஒரு ஏப்ரல், மே காலகட்டங்களில் அவர்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டால், ஒரு பூஜை பண்ணலாம். அது என்ன பண்ணலாம்? கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் பண்ணிக்கிடலாம். அதே போல் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க. ஹனுமன் ஃபோட்டோ அல்லது மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய ஃபோட்டோ வைத்துக் கொள்ளலாம். சரி, என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றும் ஆகாது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ அது பெரிய பூதாகாரமாக ஒன்றுமே இல்லாத விஷயம்
ஒரு மாதிரியான ப்ரபகண்ட் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான். சனியும் ராகும் ஒரு இடத்துல இருந்தால் என்ன குழப்பங்கள். அப்போ தேவையில்லாத கமெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர்க்கலாம். தேவையில்லாத பிரச்சனைகள் தவிர்க்கலாம். குறிப்பாக மீடியா துறையில் இருப்பவர்கள் வார்த்தைகளை அளந்து பேசவும். அவ்வளவுதான். சரியா? பிறகு இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், நேவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல வருஷமே. இவர்களுக்கு அந்த மே குரு அந்த 4ஆம் இடத்துக்கு வந்தோன்னே நல்ல அமைப்பாக பார்க்கின்றேன். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த சனியில இந்த 7.5 சனி ஆரம்பிச்ச பிறகு நிலம் எல்லாமே படுத்துக்குச்சுன்னு தான் சொல்லுவேன் இவர்களுக்கு. அது ஒரு நல்லபடியாக ஒரு அதிகபட்ச லாபத்துக்கு இல்லைனாலும் நம்மளுடைய அந்த எல்லா விஷயத்தையும் மீண்டும் உயிரோட்டம் கொடுப்பதற்கு இந்த குருவினுடைய அமைப்பு நல்லபடியாக வேலை செய்கிறது. அதனால இவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு ஆதாயம். சரி, கட்டிடம் கட்டுபவர்கள், இன்ஜினியர், அதே போன்ற ஆர்கிடெக்ட்ஸ், இவர்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயம். இதுல சனியினுடைய ராசி ஆகிய அதாவது உத்திரட்டாதியில் இருக்கக்கூடியவர்கள் பிறந்தவர்கள் ஒரு முறை ஆலங்குடி போய் வருவது நல்லது. அவர்களுக்கு அந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. லாஜிஸ்டிக் அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டங்கள். அதே போல வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு சனியினுடைய தயவால் கண்டிப்பாக வீடு வாங்குவதற்கு யோகம் இருக்கிறது. கஷ்டமா அதையே நம்ம வாங்கிட போறோம். கடற்கரையில் இருப்பவர்கள், கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மீன் தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துல எண்டுல நல்ல பெரிய லாபங்கள் காத்து கொண்டு இருக்கின்றன. அதாவது 7.5 சனியான டவுட் வரும். அப்படிப்பட்ட லாபங்களை கொடுப்பதாக இது அமைந்திருக்கிறது. அதன் பிறகு ரேடியோ மற்றும் ரேடியோ ஸ்டுடியோவில் இந்த சேனல்களில், நியூஸ் சேனல்களில் வேலை செய்பவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே நல்ல காலகட்டங்கள் தான். ஏனென்றால் அவர்கள் எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணும். இதுல கிரிமினல் லாயர்ஸுக்கு ஒரு நல்ல வருஷம் இது. நிறைய விஷயங்கள் அவர்கள் ஹேண்டில் பண்ண முடியும், நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் எடுத்த கேஸ் கொஞ்சம் செவ்வாய் இழுத்தாலும் கூட அதுல நிறைய கற்றுக்கொண்டு அவர்களுக்கு நேம் ரெப்புடேஷன் வரும். உங்ககிட்ட மட்டும் தர்மம் இருந்தது, சனி உங்களுக்கு அப்படி பணிவாளனாக இருப்பார். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு, நீதிபதிகளுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் நீதிபதிகளுக்கு அந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அதனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட கேஸில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள், அதாவது டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய அமைப்பு. இந்த சிஇடி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவர்கள், இதில் இந்த பாத்ரபதம், அதாவது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய இந்த அஃபீஷியல் ரகசியமான அந்த கவர்மெண்ட்டோட ஜாப்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலகட்டம். வெளியுறவுத்துறை, சனின்னு சொன்னாலே வெளிநாடு வெளியுறவுத்துறையும் உண்டு. அந்த வெளியுறவுத்துறையில் நல்ல பதவியை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரி, இதுல நீர் சம்பந்தப்பட்ட, அதாவது திரவங்கள், பால், ஃபுட்டு, இந்த மாதிரி அதாவது திரவங்களை விற்கக்கூடியவர்கள், ஒரே நல்ல கட்டுப்பாடு, பால், ஃப்ரூட் ஜூஸு, அப்புறம் எசன்ஸு, இந்த மாதிரி எல்லாம் வைத்து நடத்துகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு எல்லாருக்குமே மே மாசத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு அமைப்பு. சரியா? மருத்துவர்களுக்கு எப்படி இருக்கும்? இதுல இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு, அவர்களுக்கு சுக்கிர தசை நடந்ததுன்னாக்கா அவ்வளவு அற்புதமான டைம் இது. அதே போல உத்திரட்டாதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவர்கள், அவர்கள் மேக்சிமம் என்ன சர்ஜனாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு இந்த காலம். இந்த 7.5 சனி அவர்களுக்கு சில சோதனைகளை கொடுத்து, ஆனால் அதை சாதனையாக மாற்றக்கூடிய அமைப்பில் மீனராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. சோதனையை சாதனையாக்குபவர்களாக இருப்பார்கள். சரியா? ரைட். தொழிலில் ஓரளவு பார்த்தாச்சு. 2 பேர் பார்க்கணும். இப்போ ஃபினான்ஸ் பண்ணுபவர்கள் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த மே வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருக்கும். இந்த 7.5 சனி வந்துட்டாலும் குரு கொஞ்சம் வெளியில வரட்டும், ஃபினான்ஸுக்கு உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அதே போல ஷேர் மார்க்கெட் செய்பவர்கள், நீங்கள் கண்டிப்பாக மே மாதத்திற்கு பிறகுதான் பெரிய லெவலில் ஏதாவது வாங்குறதோ போடுறதோ எல்லாமே பண்ண முடியும். வட்டி தொழிலுக்கு கொடுப்பவர்கள், அவர் ஆரம்பத்திலேருந்தே வட்டி தொழிலுக்கு கொடுத்துக்கலாம். ஆனால் மே மாதத்துக்கு பிறகு நல்ல பெரிய அமௌண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே போய் லாக் ஆனதோ அதெல்லாம் வந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக தொழில் சோதனையை சாதனையாக்கி தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவீர்கள் மீனராசிக்காரர்களே, அதுதான் உண்மை. சரி, அடுத்தது படிப்பு துறையில எப்படி இருப்போம்? படிப்பு துறையில ராகு இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் இருக்கும். மே மாதம் வரைக்கும் கன்ஃபியூஷன் தான். நான் எடுத்தது கரெக்டா, ரெடியா, தப்பா, இல்லையா அப்படிங்கிறது சிறு குழந்தைகள்ல இருந்து வரேன். ஏன்னா படிப்புங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல சிறு விஷயத்திலிருந்து வரேன். சின்ன குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளுடைய ஸ்கூல் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அல்லது அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதனால குழந்தைக்கு அந்த படிப்பு டிஸ்டர்ப் ஆகிடும். அல்லது குழந்தைக்கு அந்த போகிற ஸ்கூல் பிடிக்காது, அங்கே ஏதாவது பிரச்சனை வரும், பலிகடை ஆகிடுவான்.
மற்றவர்கள் பண்ண தப்புக்கு பையன் வந்து பலிகடை ஆகக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசியாக இருந்தால் அப்படி ஆகிடும். அவனுக்காக ஸ்கூல் மாற்ற வேண்டியதாக அந்த மாதிரி இருக்கிறது. சரி வந்து நம்ம ஹை ஸ்கூல்ல எப்படி இருக்கிறது? ஹை ஸ்கூல்ல வந்து நம்மளே வந்து அதாவது ஹை ஸ்கூல் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து ஹையர் ஸ்கூல் ஹையர் செகண்டரி +2 வரைக்கும் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனம் கம்மியாக இருக்கும். லக்னாதிபதி மறைஞ்சி சனி வந்து அங்கே போக ராகுல தேவையில்லாததை நிறைய வந்து கவனத்தில் வந்து நம்ம படிப்பை விட்டுட்டு வேற எதையோ பண்ணுறேன்னு சொல்லி திறமையை வளர்க்குறேன் அது வளர்க்குறேன் படிப்பை வந்து கோட்டை விட்டக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால அவர்களுக்கு வந்து ஹனுமனுடைய உபாசனை, ஹனுமனுடைய ஃபோட்டோவை கூட வச்சுக்கலாம் அவர்களுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அதாவது யூஜி படிக்கிறவர்கள் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், இதே ராகு வந்து வெளியூர் போய் அதாவது நான் இதை முடிச்சுட்டு நான் வெளியூர் போய் படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதாவது உள்ளூர்லேயே படிக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தவர்கள் வேணாம் போரும்பா நான் போய் வெளியூரில் போய் படிக்க போகிறேன் அல்லது வெளிநாட்டில் படிக்க போகிறேன்னு வரும். இது நன்மையே. குரு 4ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு செட்டில் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுத்தாளர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. எழுத்தாளர்களுக்கு கவிதை எழுதுபவர்கள், கதை எழுதுபவர்கள், மீடியா துறையில் வந்து டைரக்டராக மாறுபவர்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் அவர்கள்லாம் வந்து பல பேர் கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னாலும் ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கிறது அவர்களுக்கு. அதனால ஏப்ரல் மேயை தவிருங்கள். எந்த ஒரு பெரிய முதலீடும் ஏப்ரல் மே வேண்டாம். அது நமக்கு லாபத்தை கொடுக்க போவது இல்லை. பிறகு தங்கத்தினுடைய விலை குறையும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது போன மாதம் நான் சொன்னேன், ஏதோ ஒரு வீடியோவில் சொன்ன ஞாபகம் இருக்கு. அதாவது தங்கத்தினுடைய விலை குறையும்னு, நல்லாவே குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரியான இதுக்கு பிசினஸுக்குன்னே தனியாக ஜாதகம் போடணும்னு தான் நினைக்கிறேன். அது ரொம்ப பிசினஸாக போய் திங்க் பண்ணிட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்றது. இந்த தங்க நகை வியாபாரிகள் வந்து கண்டிப்பாக தங்கத்தை சேமித்து வைத்துக் கொள்ளவும். இப்பொழுதுக்கு விற்க வேண்டாம். தங்கம் வந்து குறையும் பொழுது நல்ல தங்கத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். அதிலும் கூட மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கற்கள், ஜெம் கற்கள், இந்த புதன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த நவரத்னங்களாக சேமித்து வைப்பார்கள் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டங்கள். மொத்தத்தில் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு விஷயம். படிக்கின்றவர்கள், இந்த பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கு இந்த சனி வந்து ஒரு வரப்பிரசாதம். நல்லபடியாக பிஹெச்டி பண்ணலாம். ஆனால் தன்னுடைய கோச்சுக்கிட்ட சண்டை போட வேண்டாம் ஏப்ரல் வரைக்கும். சரியா? அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால், சண்டையே போட வேண்டாம். நம்ம வந்து நம்முடைய வேலை உண்டு நம்ம உண்டுன்னு சொல்லிட்டாது போகிறோம். சனி வந்து ஒன்றும் பண்ண மாட்டார். ரைட்டா? சனி தனி, அப்படிதான். தனியாக இருப்போம். கூட்டத்தில் இருந்தாலும் டக்குன்னு தனியாக ஆயிடுவோம். அப்படிதான் சனியை டேக்கிள் பண்ணிடலாம். சரி, அடுத்தது சொத்துக்கள் வாங்குவேனா இல்லையா? இதில் அந்த வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம வந்து பல லாங்குவேஜ் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கற்றுக்கொள்ளுங்கள். இது வந்து ஒரு நல்ல காலகட்டம். பல லாங்குவேஜ் பெரிய ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதை வந்து கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு வந்து இந்த கம்ப்யூட்டர் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஐடி இருக்கிறார்கள் இல்லையா, ஐடி சம்மந்தப்பட்ட படிப்பவர்கள், அவர்களுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த காலம் வந்து நான் ஏற்கனவே சொன்னவர்களில் வந்து இந்த மீனராசியில் பிறந்த, அதிலும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து ஏஐ என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எஜுகேஷனை படிங்க. எதிர்காலம் என்பது அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். சரி, கடைசியில் சொத்துக்கள் என்ன வாங்க போகின்றேன் அப்படின்னாக்கா, இழந்த சொத்துக்களை மெல்ல மெல்ல நான் ஈட்ட ஆரம்பிக்க போகின்றேன். அவ்வளவுதான். சரி, புதிதாக சொத்துக்கள் வாங்க வேணாம். சொத்துக்களை வந்து கவனத்தை விட்டுடுங்க. உங்களுடைய பிசினஸையும் உங்களுடைய வருமானத்தையும் கூட்டுங்கள். செலவை குறையுங்கள். இப்பொழுதைக்கு சொத்துக்கள் அப்படின்னா வீடு வந்து வாங்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வண்டி வாகனங்கள் வாங்க முடியும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சொத்துக்கள்லாம் ஒன்றும் வேண்டாம். நகை நட்டுகளா இப்போதைக்கு திங்க் பண்ண வேண்டாம். ஆனால் எனக்கு வருமா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தினரிலிருந்து உங்களுக்கு நகைகள் வரக்கூடிய சான்சஸ் உண்டு. சில பேருக்கு பாகப்பிரிவினை வரக்கூடிய சான்சஸ் உண்டு. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். நான் வந்து இருக்கிற பணம் எதில் போட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலத்திலேயோ அதுலேயோ போட வேண்டாம். அது குரு 4ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சனியினுடைய அமைப்பு கொஞ்சம் அதுக்கு சரி வரல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால சொத்துக்கள் வந்து நாம் பழைய சொத்துக்களை மீட்டு எடுப்போம். புதிய சொத்துக்களுக்காக நாம் விரயம் செய்யாமல் அதை நாம் பிசினஸ்ல பாதுகாத்து நம்முடைய வியாபாரத்தை வளர்ப்போம் அப்படிங்கிறது தான். சரி, இந்த வருஷம் கடைசியில் எப்படி சுவாமிஜி இருக்கும் அப்படின்னு கேட்டா, நான் என்னுடைய சுயமரியாதையை அடைந்து மீண்டும் வேறு ஊன்றக்கூடிய பெரிய நெடுமரமாக ஆலமரமாக வரக்கூடிய ஒரு அமைப்பை பெற்ற மீனராசிக்காரனாக இருப்பேன் அப்படிங்கிறது தான். அதனால அந்த விஷயத்தில் உங்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் அம்பிகையாகப்பட்டவள் வரமளித்து
உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் பூர்ண ஆசீர்வாதங்களுடனும் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.